ஸோ இப்போது எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம் பார்க்கலாம். எ ஃபேமிலி ஆஃப் 3 people 3 பேர் சாப்பிட போகிறாங்க. வெண்ட் ஃபார் எ டின்னர் இன் எ ரெஸ்டாரண்ட்டுக்கு. த காஸ்ட் ஆஃப் 2 தோசை 3 இட்லிஸ் அண்ட் 2 வடை இஸ் rupees 150. The cost of 2 dosai 2 idli and 4 vadai is 200. The cost of 5 dosai 5 idli and 2 vadai is 250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The family has 350 rupees. இதில் எதுவுமே சம்மந்தம் இல்லாத 350 rupees அவங்க வச்சுருக்காங்க. 350 வச்சுருக்காங்க in hand and they ate. அவங்க வந்து எவ்வளோ சாப்பிட்ருக்காங்கன்னா 3 தோசை 6 இட்லி and 6 வடை சாப்பிட்ருக்காங்க. Will they be able to manage to pay the bill within the amount they had? இப்போது இந்த 350 ரூபாயை வச்சு அவங்க சாப்பிட்ட இந்த 3 தோசை 6 இட்லி 6 வடைக்கு பில்லு கட்ட முடியுமா, இல்லை 350 ரூபாயை தாண்டி ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். தோசை ஓகேவா, இங்கே பாருங்கள் 2 தோசை 2 தோசை, அடுத்தது 3 இட்லி, அடுத்தது 2 வடை. இது எல்லாத்தையும் சேர்த்துனா அப்போ ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ ஆகுது 150 ஆச்சு. நான் ஒன்றுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் அப்படியே எழுதலாம். அப்போ தோசைன்றது 2 தோசை 3 இட்லி 2 வடைஸ். ஆனால் இதோடைய எல்லாத்தையும் சேர்த்த விலை தான் 150. ஆனால் தோசையோட விலை, இட்லியோட விலை, வடையோட விலை தனித்தனியாக என்னன்னு தெரியாது. இப்போது தோசை 1 ரூபாயாக இருந்தால் 2 into 1 போடலாம். 2 into 1 3 into எல்லாமே 1 ரூபானா 2 into 1 3 into 1 2 into 1. அப்போ 3 + 2 5 6 7 7 ரூபா தான் வரணும். ஆனால் இது தனித்தனியாக ஏதோ விலையில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே சேர்த்தா 150 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாமே தெரியாத விலையாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணலான்னா 2 தோசையை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ப்ளஸ்ஸு இட்லியை ஒய்ன்னு வச்சுப்போம், எல்லாமே சேர்ந்து ப்ளஸ்ஸு வடையை 2Z வச்சுப்போம். இது எல்லாமே சேர்ந்து 150. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் சப்ஸ்ட் பண்ணால் இது ஈக்குவல்ட்டாக வந்துடும். அப்போது அடுத்தது சொல்கிறாங்க த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, அடுத்தது 2 தோசை 2 தோசைனா 2x ப்ளஸ்ஸு 2 தோசை ப்ளஸ் 4 2 த காஸ்ட் ஆஃப் த 2 தோசை, அடுத்தது 2 இட்லிஸ் ரைட்டா, 2 தோசை ப்ளஸ்ஸு 2 இட்லிஸு ப்ளஸ்ஸு 4 வடை 4z ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறாங்க 200ன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த காஸ்ட் ஆஃப் 5 தோசை ஓகேவா 5xன்னு போட்டுப்போம். 5 தோசை ப்ளஸ் 6 த காஸ்ட் ஆஃப் 5 தோசை ப்ளஸ் 4 இட்லிஸ் ஸோ 4y ப்ளஸ் 2 வடைஸ் 2z ஈக்குவல் டு எவ்வளோ வருது ஈக்குவல் டு 250 வருது. இது வேற அவங்களுக்கு ஈக்குவேஷனாக விலை பட்டியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டது என்ன அப்படின்னா 3 தோசை 3x சாப்பிட்ருக்காங்க, ப்ளஸ்ஸு 6 இட்லிஸ் 6y சாப்பிட்ருக்காங்க, ப்ளஸ்ஸு 6 வடை 6z சாப்பிட்ருக்காங்க. ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ ருபீஸ் வரும்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கையில் இருக்கிறது எவ்வளோ 350 ருபீஸ் கையில் இருக்குது, 350 கையில் இருக்குது. இதில் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சால் அதை கொடுக்கலாம். ஒன்று இது அதிகமாகுமா இல்லை அதுக்குள்ளாரே அவங்க சாப்பிட்ருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு இட்லியோட விலை எவ்வளோ, ஒரு தோசையோட விலை எவ்வளோ, ஒரு வடையோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுங்கிறது 1, அப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணி இது கூட இதை மல்டிப்ளை பண்ணி இது கூட இதை மல்டிப்ளை பண்ணால் 150 வரும். இதெல்லாம் ஈக்குவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் நமக்கு 350 தான் வரும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை டெல்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் 2ன்னு எழுதிக்கலாம், இதை 3ன்னு எழுதிக்கலாம், இதை 2ன்னு எழுதிக்கலாம், அண்ட் இதை 2ன்னு எழுதிக்கலாம், இதை 2ன்னு எழுதிக்கலாம், இதை 4ன்னு எழுதிக்கலாம், இதை 5 இதை 4 அண்ட் இதை 2ன்னு எழுதிக்கலாம் ரைட்டா. இதிலிருந்து டெல்டா கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ரோவில் இந்த 2 எடுத்துக்கோங்க, 2 எடுத்துட்டு இதிலேருந்து இந்த ரோ இந்த காலம் இந்த ரோவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4 மைனஸ் 4 4s are 16 ஃபார்முலா மைனஸு. அடுத்தது இந்த இடத்துல -3 போடணும். இந்த காலமும் இந்த ரோவும் விட்டிங்கன்னா 2 2s are 4 மைனஸ் 5 4s are 20 வரும். அடுத்தது இந்த இடத்துல ப்ளஸ் சைன், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு, இந்த காலமும் இந்த ரோவும் விட்டிங்கன்னா 2 4s are 8 மைனஸ் 5 2s are 10 கிடைக்கும். இப்படி போட்டிங்கன்னா டெல்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு -24 plus 48
minus 4. ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு 2 விட்டோம் பாருங்கள், இந்த இடத்துல 2 பண்ணோம். 2 into தட் இஸ் இது எடுத்திங்கன்னா 2 2 சார் 2 4 சார் 8 மைனஸ் 5 2 சார் 10. இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன வரும், 4 மைனஸ் 16 தட் இஸ் 24. இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 4 20 48 வரும். ப்ளஸ் 2 8ல் மைனஸ் 10 மைனஸ் 2 2 2 சார் மைனஸ் 4. ஸோ டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு 20 உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக 20 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளால் என்ன பண்ணணும், டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வச்சு டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போது எக்ஸுன்ற இடத்துல மட்டும் இந்த வேல்யூ நம்ம உள்ளார இருக்கிற வேல்யூ இந்த ஈக்குவல்ட்டுக்கு தான் இருக்கிறத போடணும். அப்போது 150, இங்கே வந்து 200 அண்ட் இங்கே வந்து 250 அண்ட் இங்கே வந்து இந்த திரும்பி இங்கே இருக்கிற இந்த ரோ அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதான். 3 ஐ மீன் காலம் 3 2 4 அண்டு 2 4 2 இந்த காலமாக அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நம்ம இதுக்கு திரும்பி டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டெல்டா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் என்ன வரும், 150 இன்ட்டு இதிலேருந்து இந்த காலம் நம்ம எடுத்துட்டோம்னா 2 2 சார் 4 மைனஸ் 16 வரும். அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் 3 இருக்குது, அதனால் மைனஸ் 3 போட்டோம். ஃபார்முலா மைனஸ்ன்றதுனால இதையும் விட்டோம்னா 2 இன்ட்டு 2 400 மைனஸ் 250 இன்ட்டு 4 1000 கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டிங்கன்னா 2 2 4 சார் 8 800 மைனஸ் 500 கிடைக்கும். 250 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 500. இப்போ இதை வந்து நீங்கள் கால்சியில் போட்டிங்கன்னா டெல்டா எக்ஸு தட் ஐ மீன் இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கால்குலேட்டரில் இது வந்து அப்படியே போட்டிங்கன்னா 150 மைனஸ் 12 கிடைக்கும். 4 போயிடுச்சுன்னா மைனஸ் 3 இன்ட்டு 400 மைனஸ் 1000 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 600 கிடைக்கும். ப்ளஸ் 2 இன்ட்டு 800 மைனஸ் 500 வந்து பார்த்தீங்கன்னா 300 கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1800 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 3 சார் 18 1800 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1800 ப்ளஸ் 2 3 சார் 600. ஸோ இப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு டெல்டா எக்ஸ் என்ன கிடைக்கும், டெல்டா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 600 கிடைக்கும். டெல்டா எக்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, 600 கிடச்சிருக்கு. அடுத்து இதே மாதிரி நம்ம இப்போது டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம், டெல்டா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், டெல்டா ஒய்னா இப்போ எக்ஸோட வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. 2 எக்ஸோட காலமை 2 to 5 அண்ட் ஒய்யோட காலமை இந்த ஈக்குவல்ட்டுக்கு இருக்கிற இந்த வேல்யூவை மாற்றிக்கோங்க. அப்போ என்ன வரும், 150 அடுத்தது 200 அடுத்தது 250 அதுக்கப்புறம் இசட்டில் இருக்கிற வேல்யூவை அப்படியே நீங்கள் எழுதிடலாம். 2 4 2 ரைட்டா. ஸோ இப்போ இதிலிருந்து எவ்வளோ டெல்டா ஒய்ன்றதை கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணால் 200 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 400 மைனஸ் 250 இன்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்துடும். மைனஸ் ஃபார்முலா 150 போட்டுருங்க, ப்ராக்கெட்டை போட்டுங்க, ப்ராக்கெட் போட்டு இதையும் இந்த காலமே இந்த ரோவும் விட்டிங்கன்னா 2 2 சார் 4 மைனஸ் 5 4 சார் 20 கரெக்டாக. ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுருங்க. அப்போ 2 இன்ட்டு 500 250 500 மைனஸ் 5 இன்ட்டு 5 2 சார் 10 மைனஸ் 1000 ரைக்கா. ஸோ இப்போ டெல்டா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு 400 மைனஸ் 1000 வந்து மைனஸ் 600 மைனஸ் 150
into 4 minus 20 வந்து பார்த்தீங்கன்னா minus 16 plus 2 into minus 500. இப்போ இதை போட்டிங்கன்னா டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன வருது பாருங்கள். டெல்டா ஒய் தட் இஸ் equal to minus 200 1200 6 2 12 minus 1200 minus minus into minus plus 150 into 16 வந்து பார்த்தீங்கன்னா 2400 plus 2 5 10 plusனா மைனஸ் வரும். அங்கே உள்ளார மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல minus 1000. ஸோ இப்போ இதை போட்டிங்கன்னா இதிலிருந்து 1200 வெறும் 200 வரும். டெல்டா ஒய் தட் இஸ் equal to 200 நமக்கு கிடைக்கும். ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 200. ஓகேவா, 200 போட்டோம். இப்போ அடுத்தது டெல்டா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல டெல்டா இசட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெல்டா இசட்டோட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு திரும்பி அதே மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. காலமை இசட்டோடைய காலம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2 2 5 3 2 4. இசட்டோடைய காலம் என்ன பண்ணலாம்? 150 ரைட், 150 இதை 200 அண்ட் இதை 250 எழுதிடலாம். 250 எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டெல்டா இசட்டை கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா இசட் தட் இஸ் equal to 2 into 2 into இதை விட்டிங்கன்னா 2 into 250 500 minus 800 கரெக்டாக. 500 minus 800 minus 3 into இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into இந்த காலம் இந்த ரோ விட்டுருங்க. 2 into 500 500 minus 5 to 10,000 கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா போட்டிருக்கீங்க. அடுத்து இந்த 150 எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 150 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த காலமும் இந்த ரோவையும் போட்டிங்கன்னா 2 4 8 minus 5 to 10 minus 10 ரைட்டா. இப்போது இதோடைய வேல்யூ எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு டெல்டா இசட் தட் இஸ் equal to இது வந்து எவ்வளோ கிடைக்கும்? மைனஸில் இருக்கிறதுனால minus 600 வரும். இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 1500 இது வந்து ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 300 வரும். 300 வரும் ரைட்டா. அப்போது டெல்டா இசட் தட் இஸ் equal to 600 உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டெல்டா இசட்டோடைய வேல்யூ. இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது 600 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். டெல்டாவோட வேல்யூ எவ்வளோ? 20 டிவைடட் பை 20. ஸோ 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 3 is 3 2 3 சார் 6. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 30 வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. எக்ஸோட வேல்யூ 30 கிடைக்கும். அடுத்து ஒய்யோட வேல்யூ பாருங்கள். ஒய்யோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா. ஸோ டெல்டாவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது? 20. டெல்டா ஒய்யோட வேல்யூ 200 டிவைடட் பை 20 0 0 கேன்சல். அப்போது ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 10 கிடைக்கும். அப்போது ஒய் ஈக்குவல் டு 10 தான் இது ரைட்டா. இப்போது இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இசட் டிவைடட் பை டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 20. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் 30 கிடைக்கும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 30. அப்போது என்ன சொல்ல வரோங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 30. இங்கே பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ரைட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 10 கிடச்சிருக்கு. அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 30 கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸுன்றது நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்? எக்ஸுன்றது என்னது? தோசை. இது எக்ஸுன்றது என்னது? தோசை. ஒய்ன்றது என்னது? இட்லி. இசட்ன்றது என்னது? வடை.
அப்போ ஒரு தோசையோட விலை 30 ரூபாய், ஒரு இட்லியோட விலை 10 ரூபாய் அண்ட் ஒரு வடையோட விலை 30 ரூபாய். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற அவங்க சாப்பிட்டது என்ன இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. 3 தோசை சாப்பிட்ருக்காங்க. அப்போ 3 × 30 3 × 30 ப்ளஸ்ஸு 6 இட்லி சாப்பிட்ருக்காங்க. இட்லியோட 10 ரூபா. ஸோ இன்ட்டு 10 ப்ளஸ்ஸு 6 இசட்ன்றது வடையோட விலை 30 ரூபாய். ஸோ இதெல்லாம் போட்டால் ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். தட் இஸ் 3 × 30 90 ப்ளஸ்ஸு 60 ப்ளஸ்ஸு 6 3 சார் 18 180. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 330 வருது. ஸோ மொத்தமாக இவங்க சாப்பிட்டது 330. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிறது எவ்வளோ 350 இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஸ்டினில் அதை தான் சொல்கிறாங்க. பாருங்கள், கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். The family has 350 in hand. அவங்க கையில் 350 இருக்குது. ஆனால் அவங்களுக்கு செலவாகிறது எவ்வளோ 330. அப்போ மிச்சம் அவங்க 20 ரூபாய் தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த ஃபுட்டை சாப்பிட முடியும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.